வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு சிம்பிளான டேஸ்டான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். பிளைன் பிரியாணியும் அதுக்கு காம்பினேஷனா வெஜிடபிள் குருமாவும் ரெண்டையுமே ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் குருமாவை ரெடி பண்ணிடலாம். இந்த குருமாவை சேர்க்கறதுக்கு தேங்காய் விழுது அரைச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 5-6 முந்திரிக்கு பதில் நீங்க 1 டீஸ்பூன் கசகசாவா ஊற வச்சு சேர்த்து அரைச்சுக்கலாம். கொஞ்சமா வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். இந்த குருமாவை நம்ம இன்னைக்கு 1 பார்ட் ரெசிபியா குக்கர்ல பண்ண போறோம். அதுக்கு இந்த குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 கீரின பச்சை மிளகாவும் சேர்க்கிறேன். வெங்காயம் லைட்டா கலர் மாதிரி வதங்கினதும் இதுல கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பவே சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதே அளவு கொத்தமல்லி தூள். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். இப்ப பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை வெந்நீர்ல போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு. இத மசாலால ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுது, 1 கப் அளவுக்கு தண்ணி, இன்னொரு 1/4 கப் தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இத குக்கர்ல பண்றதுனால இதுக்கு தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டியது இல்ல. இந்த அளவு சேர்த்தா போதும். ஓபன் பாத்திரத்துல பண்ணோம்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணும். இப்ப 2 நிமிஷமா கொதிச்சிருச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃபிளேம்ல 2 விசில் வரட்டும். நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. இதுல கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். டேஸ்டான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. பிளைன் பிரியாணி பண்றதுக்கு 1/2 கப் பாஸ்மதி அரிசிய வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இந்த பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சுக்கலாம். இதுல 10 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ண இஞ்சி, 4 பச்சை மிளகாய். இது மாதிரி மசாலா அரைச்சு பண்ணுங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். 1/2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா, அதை விட கொஞ்சம் கம்மியா கொத்தமல்லி இலைகள். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து ரெண்டுமே சூடானதும் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 நட்சத்திரப்பூ, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கல்பாசி, இது கூட 2 பிரிஞ்சி இலை எல்லாமே பொரிஞ்சு நல்ல வாசனை வரவும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி சேர்க்கிறேன். வெங்காயம் லைட்டா கலர் மாதிரி வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளி லைட்டா வதங்கினா போதும். அடுத்து இதுல நம்ம அரைச்ச விழுத சேர்க்கிறேன். இதுல 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால மிளகாத்தூள் இந்த அளவு சேர்த்தா போதும். இப்ப 2 நிமிஷமா வதங்கி நம்ம சேர்த்த விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அரிசியில் உள்ள தண்ணிய நல்லா வடிகட்டிக்கு இதுல சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு 1.5 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி, 1க்கு 2 பங்கு தண்ணி. நம்ம சேர்த்திருக்கிற அரிசிக்கும் இந்த மசாலாக்கும் தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. சாதம் நல்லா வெந்துருச்சு. மெதுவா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கம கமன் வாசனையா இருக்கு. இது ஆறுச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் உதிர் உதிரா வரும். நல்லா கம கமன் வாசனையா டேஸ்டான பிளைன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ஆனியன் தயிர் பச்சடியோட சர்வ் பண்ணிருக்கேன். நீங்களும் இந்த லஞ்ச் மெனுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.